ஜப்பானில் ஏற்பட்ட இழப்பு மாதிரி இனிமேல் எங்கேயும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐநா சபை அணு ஆயுத ஒப்பந்தத்தை போட்டுச்சு. ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா வெளில வந்ததும் பார்த்த உலக நாடுகளே மிகப்பெரிய பயத்தில் இருந்துச்சு. அதுக்கான காரணம் ஒருவேளை ரஷ்யா தப்பித்தவரோட எந்த நாட்டு மேலேயாவது அணு ஆயுதத்தை பயன்படுத்திட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? உதாரணத்துக்கு அமெரிக்கா ஜப்பான் மேலே பயன்படுத்தின மிகச்சிறிய அட்டாமிக் பாம் தான். அதுக்கே ஜப்பானோட ஒரு பகுதி அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ரஷ்யா வச்சுருக்கிறது உலகத்திலே மிகப்பெரிய கொடூரமான நியூக்ளியர் பாம். இது மட்டும் ஒரு நாட்டு மேலே போடப்பட்டுச்சு, அது வெடிச்சிச்சுன்னா அழிகிறது என்னவோ அந்த நாடு மட்டும் இல்லை, சுற்றி உள்ள அப்பாவி நாடுகளும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புனால, ஒரு தலைவர் செஞ்ச தப்புனால, எடுத்த முடிவுனால உலகமே போர்க்களமாக மாறுது. ஆனால் அதுக்கு பலியாகிறது என்னவோ அப்பாவி மக்கள் தான். எக்ஸாம்பிளுக்கு 2ஆம் உலகப் போரில் தன் நாட்டு பவரை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பான் முதல்ல எடுத்த அந்த விபரீத முடிவு, இறந்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை 2000 பேர் தான். ஆனால் எதுக்கு சாகுறோன்னே தெரியாமல் செத்த மக்களோட எண்ணிக்கை 2.5 லட்சம் பேர்.